Hi guys, welcome back to the channel. ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, ஏன்னா நைட் ஷிஃப்ட்டில் இருந்தனால ரொம்பவே டயர்டாக இருந்தேன். அதனால் ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல. இதுதான் வந்து ஆஃப்டர் 2 weeks ஒரு ஃபஸ்ட் வீடியோ அது. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு ஏற்காடு 360 kilometers இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சென்னையிலேருந்து. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:10 ஆகுது. மார்னிங்கே லைட்டாக ட்ரிசில் ஆச்சு, இப்போயும் லைட்டாக தூருது. இன்கேஸ் ஹெவி ரெயின் வந்ததுன்னா கோப்ரோ கழட்டி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அண்டு நம்ம சேனல் நியூ வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். கூட பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம். காய்ஸ், ஒரு குட் நியூஸ் என்னென்னா நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிட்டாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ். அந்த ட்ரிசில் நிற்கிற மாதிரி தெரியல, இன்னும் பெஞ்சிட்டே தான் இருக்க மழை லைட்டாக. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று தான் வந்து கௌதமுக்கு வந்து பிபிஜியில் ஒரு க்ளவுஸ் ஒன்று வாங்கினோம், பிபிஜியில் ப்ரீஸ் மாடல். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ப்ரோ பைக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கடா ரைட் நினைக்கிறேன், கடா போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக கிழிஞ்சிருச்சு. அந்த லைட்டாக கிழிஞ்சது அப்படியே டெவலப் ஆகி கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ அதை போட்டு ஓட்டுறது சேஃப் கிடையாது. ஸோ அதனால் நேற்று நைட்டு தான் போயிட்டு பிபிஜியில் வந்து ப்ரீஸ் மாடலில் போய் வாங்கிட்டு வந்தோம். ஓகே, ட்ரெஸ்ஸில் ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணணும், ஏன்னா எப்போவுமே வந்து நைட்டே ஃபில் பண்ணுற மாதிரி தான் வச்சுப்போம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து பெட்ரோல் பங்க் இல்லை, ஓப்பன் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகும் நிறைய. ஆனால் நேற்று நைட்டு நாங்கள் படுக்கும் போதே பார்த்தீங்கன்னா மணி ஆல்மோஸ்ட் 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு படுக்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏற்காடு தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான். பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம், ஏன்னா அவந்தில் வந்து ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்னு சொல்லிட்டான். இந்த வாட்டி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்லாம் ஸ்டே பண்ண போகிறோம். அது என்ன ஏதுன்றது நான் அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வழக்கம் போல் உங்களுக்கு இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு 2 வண்டிக்கு ஃபுல் டேங்க் பவர் போகலாம் சார், நார்மலே போட்டுருங்க. எவ்வளோ 2200 அப்ராக்சிமேட்லி. ஸோ பெட்ரோல் போட்டாச்சு, 2 பேருக்கு சேர்த்து 2200 வந்துச்சு. எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பெட்ரோல் இருந்தது, பல்சர்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, அதனால் அது ஒரு 1200 கிட்ட ஆச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2200 கிட்ட ஆகிடுச்சு. 6 hours ட்ராவலிங்னு காமிக்குது. ஸோ 351 kilometers காமிக்குது இங்கேருந்து. அப்ராக்சிமேட்டாக 12 o'clock போய் சேருவோன்றது காமிக்குது. ஆனால் நம்ம நடுவில் வந்து பிரேக் எடுத்து தான் போக போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து செங்கல்பட்டு தாண்டி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். ஸோ வயிறு கொஞ்சம் எம்டியாக இருக்குது. போகிற வழியில் ஏதாவது காஃபி பிரேக் மட்டும் சாப்பிட்டுட்டு, காஃபி இல்லை பிஸ்கெட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக செங்கல்பட்டு தாண்டி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஏரியாவில் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல், அப்படியே சில்லுன்னு காற்றடிக்குது. 12 மணி 1 மணிலாம் பயங்கரமாக வெயில் அடிக்கும். அந்த டைமுக்குள்ளே வந்து அந்த சேலம் இன்டீரியர் உள்ளே போயிட்டிங்கன்னா கொஞ்சம் வெயில் தெரியாது. ரைடே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 30 kilometers கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆகிடுச்சு. என்னோடய எடிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபோனில் தான் பண்ணுறேன். லேப்டாப் இருக்குது, பட் வந்து அதோட கான்ஃபிகரேஷன் ஏற்ற மாதிரி வந்து எதுவுமே செட் ஆகலை சாஃப்ட்வேர்ஸு. ஏன்னா நம்ம ஒரு லோக்கல் லேப்டாப் தான் வச்சுருக்கோம். சும்மா ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஒரு பேக்கப்காக தான் வச்சுருக்கோம். அதை செங்கல்பட்டு டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 30 kilometers எப்படி போச்சுனே தெரிலன்னு சொன்னேன். அடுத்த 30 kilometers பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு, சரியான டிராஃபிக்கு. மேபி எப்போவுமே இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. நம்ம லாஸ்ட் டைம் கொல்லி போகும்போது கூட இவ்வளோ டிராஃபிக் இல்லை, ஆனால் இன்றைக்கி சரியான டிராஃபிக்குங்க. இந்த 30 kilometers கிட்டத்தட்ட வந்து 40 minutes ட்ராவல் பண்ணியிருக்கோம். டீ கடை இருந்தால் டீ பிரேக் எடுத்துடலாம், ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு. பயங்கரமாக டீ அடிக்ட் ஆகிட்டேன் ட்ராவல் பண்ணி 1.5 months பேக் வந்து இப்படி தான் இந்த ரூட்டில் தான் போனோம். 130 பேர் பைக்கர்ஸு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. யூனிட்டி மெயின்டைன் பண்ணி போனோம்.
ஸ்பீடு இல்லாமல் ஓவர்டேக் பண்ணாமல் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். ஸ்நாக்ஸ் இருக்கான்னு தெரியல, லைட்டாக பசிக்குது. டீ குடிச்சிட்டு வடை இருக்குமா? வடை இருக்கும். சரி டீ மட்டும் குடிச்சிக்கலாம். டீ இருக்கா? டீ ரைட் நல்லா சூப்பராக போகுது. செங்கல்பட்டு தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு சின்ன டீ கடை பார்த்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். டீ வடை சாப்பிட்லாம் பார்த்தா ஆனால் வடை எதுவும் இல்லை, டீ மட்டும் தான் இருந்தது. ஸோ டீ மட்டும் இப்போ குடிச்சிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு விக்ரவாண்டி, நம்ம லாஸ்ட் டைம் கொல்லி ரைட் போகும்போது சாப்பிட்ருந்தோம், அங்கே போய் சாப்பிட்லான்ற மாதிரி தான் பேசி வச்சுருக்கேன். இப்போது என்ன கௌதம், எப்படி போகுது? ரைடு சூப்பராக போகுது. ஸ்டே டியூன். சரி ஓகே, டீ குடிச்சிட்டு ரைடு கண்டினியூ பண்ணுறேன். டீ குடிச்சிட்டோம். அங்கே போயிட்டு யூஸ் பண்ணுறது சோப்பு இல்லை, சோப்பு வாங்கினோம். கூடவே வந்து பேஸ்ட்டும் இல்லை. ஸோ பேஸ்ட் அண்ட் சோப்பு வாங்கிட்டோம். ஒரு 4 பேர் மீட் பண்ணோம். இவங்க 4 பேரும் இப்போ நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இவங்க காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. போலாமா? க்ளவுடியாக இருக்குது இன்றைக்கி வெதரு. மைட் பி மழை பெய்யலாம். ரெயின் கேஸ் எல்லாமே எடுத்துருக்கோம். ஸோ டேரெக்டாக இந்தமாரி விக்ரவாண்டியில் போய் டிஃபன். வெதர் அல்டிமேட்டாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஊட்டி மூணார் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஆனால் அட்லீஸ்ட் அது வந்து ஒரு 3-4 டேஸ் ஆகும். பட் எங்ககிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 டேஸ் தான் டைமு. அதனால் வந்து ஏற்காடு போயிட்டு வந்துடலாம் சஜஷன்ஸ் கொடுத்தான் கௌதம். ஏற்காடில் ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், போய் பார்க்கலாம். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வெயில் தாங்க முடியலங்க. அந்த ரீசன் தான் ஃபஸ்ட்டு போகிறது ஏற்காடுக்கு. நம்மளோட 2வது டோல்கேட் வந்துருச்சு. இந்த மாதிரி பைக் ரைடு போகும்போது ஒரு விஷயம் நம்ம மறந்துடுவோம், என்னென்னா தண்ணி குடிக்கிறதுக்கு. ஒன்று நீங்கள் அந்த ஹைட்ரேஷன் பேக் வாங்கி வச்சுக்கலாம், இல்லைனா அப்பப்போ எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி தண்ணி குடிச்சுக்கோங்க. ஹாட் ஃப்ளாஸ்க் வச்சுருக்கோம், ஹாட் வாட்ரு. மேபி அவங்க எப்படி தெரியல கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருந்ததுன்னா ஹாட் வாட்டர் வாங்கி ஃப்ளாஸ்கில் வச்சுக்கலாம் நைட் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரிப்பேராக வந்திருக்கோம் எல்லாமே. வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னடா இன்னும் வெயில் அடிக்கலையான்னு பார்த்தேன். ஓகே, ரொம்ப ஹீட்டாக இல்லை. 100ல் போகிறேன். மேபி உங்களுக்கு இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியராக தெரியல, ஏன்னா இந்த ஹெல்மெட் அந்த பின்லாக் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் வந்துருச்சு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கோபுரம் மவுண்ட் ஒன்று இருக்குல்ல, அது போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருந்துருச்சு. அது சரி போகும்போது பார்த்தீங்கன்னா டைம் இல்லை சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டோம். எம்சியில் யூஸ் பண்ணி வந்து கோப்ரோ யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் சஜஷன் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எம்சியில் வச்சு யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து இந்த கோப்ரோ மவுண்ட் இருக்குல்ல, இந்த ஹெல்மெட் மவுண்ட்டு அதுவே யூஸ் பண்ணலாமான்றத கமெண்ட்டில் சஜஷன் கொடுங்க. காய்ஸ் விழுப்புரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 206 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம வண்டிக்கு செயினில் படிக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். தடா போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக டஸ்ட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே. நீங்களே பார்த்துருப்பீங்க. செயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு க்ளீனாக இல்லை. க்ளீன் பண்ணி லூப் அடிச்சிருக்கலாம். இப்போ எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொல்லி போகும்போது எங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுமோ அங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸ்ரீ பிரசன்ன பவன். இங்கே தான் வந்து லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால் நான் வந்து பரவாயில்ல, வெயிட் பண்ணி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இங்கேயே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே வந்துவிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை இன்னும் 2-3 கிலோமீட்டர்ஸ் தான். உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே வந்துவிட்டோம். உள்ளே வந்து ஒரு கீ ரோஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். வடைக்கு என்ன வடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வேலையை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, டைம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 9:30 ஆக போகுது. லாஸ்ட் டைம் நான் எதுக்கு இங்கே இந்த டைம் நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, லாஸ்ட் டைம் வந்து தோசை பையன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த சாம்பார் சட்னி தான் வந்து அதோட அருமையாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கேயே சூஸ் பண்ணேன். சாப்பிட்டுட்டு மோட்டர் ரோவில் கண்டினியூ பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து உளுந்தூர்பேட்டை ரைட் கட் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 160 150 தெரியல, அப்ராக்சிமேட்டாக 160 கிலோமீட்டர்ஸு. ஸோ பைக் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தூரமாக கௌதம் அதை ஓட்டு வந்துட்டான் பல்சரு. எப்படியும் கொஞ்சம் பேக் பெயின் இருக்கும். சீட்டு கொஞ்சம் மாற்றணும்.
நான் வந்து லாஸ்ட் சைடில் சொல்லியிருந்தேன் பல்சருக்கு வந்து சீட் மாற்றணும்னு சொல்லிட்டு. ஆனால் மாற்ற போகிறதுக்கு டைமே இல்லை. கோபுரோட பேட்டரி வேறு டவுன் ஆகிடுச்சு. 20% தான் இருக்குது. எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம். பாய்ஸ் ஆத்தூர் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து ஆத்தூர் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஆத்தூரில் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். வெயில் ஆரம்பிச்சிச்சு. பெட்ரோல் இன்னும் ஹாஃப் டேங்க் இருக்குது. அதனால் சேலம் போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் கூட பண்ண தேவையில்ல, சும்மா ஒரு 200 300 போட்டுட்டு அங்கே ஏதாவது சுற்றி பார்க்கறதுக்கு இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 வண்டியிலும் போய் சுற்றி பார்க்க போகிறது கிடையாது, ஏதாவது ஒரு வண்டியில் தான் போவோம். அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக கருத்து போயிட்டேன். கரும்பு ஜூஸ் குடித்தோம். இங்கே தான் கரும்பு ஜூஸ் குடித்தோம். இப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்டர் இருக்குது. இப்போது இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆத்தூர். இங்கே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து 66 கிலோமீட்டர் ரீச் ஆகிடலாம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கண்ட்ரி பண்ணுறேன். ஆப்போசிட் சைடில் வந்து விண்டு ரொம்ப அடிக்கிறதுனால வண்டி அப்படியே வாபுல் ஆகுது. பயங்கரமாக காற்றடிக்குது. பாருங்களேன் நீங்களே எவ்வளோ பட்டாம்பூச்சிங்கன்னு. இந்த ரோட் சைடில் நிறைய செடி இருக்குல்ல, அதனால் நிறைய பட்டாம்பூச்சிங்க வருதுங்க. இதோட 4-5 வாட்டி வந்து ஹெல்மெட்டை கழட்டி க்ளீன் பண்ணிட்டேன். எல்லா பட்டாம்பூச்சிங்களும் வந்து கரெக்டாக ஹெல்மெட்டில் அடிக்குதுங்க. ஒரு மாதிரி அழுக்காகிடுது அது. காய்ஸ் ஊருக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா 1 hour and 50 minutes மாதிரி காமிக்குது. நம்ம கொல்லி போன மாதிரி தான் இருக்குது இந்த ரோடு. மேபி சின்ன ரோடுன்றதுனால ஸ்லோவாக போகிறதுனால கூகுள் மேப் அப்படி காமிக்கணும்னு நினைக்கிறேன். மின்னம்பள்ளி இந்த ஏரியா பேர். ஏரியா வேறு மாதிரி இருக்குது. ப்ராப்பர் வில்லேஜ் ஏரியா. நிஜமாகவே சூப்பராக இருக்குது. அமைதியாக பீஸ்ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது. படும் பயங்கரமாக இருக்குதுப்பா ரோடு. அப்படியே பெண்டு போட்டு ஓட்டலாம் அழகா. அடேங்கப்பா என்ன வளைவு. என்ன ஆப்போசிட்டில் என்ன வந்தால் தக்கன்னு தெரியாது. ரொம்ப குட்டியாக இருந்தது ரோடெல்லாம். இப்போ தான் ஒரு பெரிய ரோடுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். கூகுள் மாதாஜி 1 மணிக்கு போய் சேருவோன்னு போட்டுது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12:02. இன்னும் 28 கிலோமீட்டர் 1 hour ஆகுன்ற மாதிரி சொல்லுது. அப்போ ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இந்த ரோடு அல்டிமேட்டாக இருக்கேப்பா. ஐயோ செமையாக இருக்குது ரோடு. ஆனால் பூச்சிங்க தான் அதிகமாக இருக்குது. இது என்னப்பா ஏகப்பட்ட குரங்குங்க இருக்குங்க ரோட்லேயே. அடேங்கப்பா என்னப்பா இது இவ்வளோ குரங்குங்க ரோட்லேயே. பாருங்க இந்த ஏரியாவில் எல்லா வீடும் பூட்டி இருக்கு. குரங்குங்க உள்ளே வந்து தான் எடுத்துகிட்டு போயிடுன்றதுனால. ஐயோ சரியான பிளேஸு. டோக்கனா 20 rupees? ப்ரோ எங்க இருந்து வரீங்க? சென்னை. சென்னையா? காய்ஸ் டிக்கெட் இல்லை சொல்லிட்டாரு. என்னன்னு தெரியல. காருக்கு மட்டும் வாங்கினாங்க, 2 வீலருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். டோல் சொல்லிட்டு காருக்கு மட்டும் கேஷ் வாங்கினாங்க. மேபி 2 வீலர்ஸ்க்கு இல்லை போல இருக்கு இப்போதைக்கு. சென்னையிலேருந்து ஒரு டீம் வந்தது. அவங்கக்கிட்ட மேபி அவங்க கூட போயிருக்கலாம். சரி பரவாயில்ல. இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே எத்தனை ஹேர் பின் பெண்டுன்னு தெரில. அது இருக்கானுன்னு கூட தெரில. ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். ஆனால் ஆஹா செமையாக இருக்குங்க பிளேஸு. ஓகே மலை ஏற தொடங்கிட்டோம். கொல்லியில் 72 ஹேர் பின் பெண்டு. அதுவே வந்து பின்னி படல எடுத்துட்டோம். இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பீட் லிமிட் 30 தான் போட்டிருக்காங்க. இங்கே ஆரம்பிக்குது. ஓ நம்ம இந்த மாதிரிப்பா ஹேர் பின் பெண்டு. கொஞ்சம் கேப் இல்லை, கிட்ட இருக்குது.
நம்ம கொல்லியில் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, இங்கே வந்து கொஞ்சம் கிட்ட கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாய் மக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கேயும் ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும், போய் பார்க்கலாம். என்னப்பா ஒரு 2-3 சுற்று தான் ஏறமா இருந்துச்சு, அதுக்குள்ளே இங்கே பார்த்தா இங்கே இவ்வளோ பள்ளமாக இருக்குது. 30 ஹேர்பின் பெண்டா என்னன்னு தெரியல. இங்கே 25 போட்டிருக்கு போர்டில். ட்ரோன் இருந்தால் செமையாக இருந்திருக்கும். ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துருக்கலாம் சூப்பராக. பாருங்கள் மழை அழகாக சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. போங்க. கேமராவை கட்டே பண்ண முடியல, பாருங்கள் செமையாக இருக்குது. மட்டும் எங்கள் அப்பா செமையாக இருக்குது பாரு. ஒரு 5-10 ஏறினா வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ பள்ளமாக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் ஏலகிரியில் ஸ்பாட் இருந்தது சேம்லாம். சரி போகலாமால, எங்கேயாவது ஸ்பாட் இருக்கும் கண்டிப்பாக, வியூ பாயிண்ட்டு, அங்கே போய் எடுக்கலாம் ஃபோட்டோஸ். இது வியூ பாயிண்ட் இல்லை, ஏதாவது ஓவர்டேக் பண்ணும்போது எதாவது பண்ணுறதுக்கு தான். இது வியூ பாயிண்ட் கிடையாது. இது போகலாம். வேணா சும்மா சொல்லக்கூடாது, நைட்லலாம் வந்தால் அள்ளு விட்டுரும் போல. இப்போ சரியான பிளேஸு இந்த பிளேஸு, செம காமாக இருக்குது. ஏதாவது மைண்ட் டென்ஷனோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து ஒர்க் டென்ஷனு இல்லை ஃபேமிலி இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஒரு 2 days ட்ரிப் எடுத்துகிட்டு ஏற்காடு வந்துடுங்க. இங்கே இருக்கிற வந்து சீனரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே பயங்கரமாக இருக்குது. அதேங்க அப்பா சரியான பெண்டு. பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஐ மீன் எனக்கு தெரியுது, இப்போயே ஒரு சில்லுன்னு இருக்குது. நீங்கள் கொல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை ஹேர்பின் பெண்டு அது மாதிரி தெரியும், பட் இங்கே வந்து மென்ஷன் ஆகிக்கல, சும்மா லெஃப்ட் ரைட்டுன்ற மாதிரி தான் ஒரு காஷன் போர்டு வச்சுருக்காங்க. அது எத்தனாவது பெண்டு இல்லை வந்து ஹேர்பின் பெண்டா இல்லை அந்த மாதிரி எதுவுமே ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயுமே நோட்டீஸ் பண்ணல. கீழே ஏறும்போது ஒரு 2-3 இது பார்த்தேன், அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறமே எதுவுமே அந்த மாதிரி கணக்கு எனக்கு எட்டுப்படல. நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இப்படி தான் போகணுமா, மேப் இப்படி தான் காமிக்குது. இடம் பயங்கரமாக இருக்கு, இடம் பயங்கரமாக இருக்கு. லொக்கேஷன் போட்டு தான் போகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல ஸ்லோவாக தான் வரணும். ஏன்னா கீழே பார்த்தீங்களா விழுந்தா ஒரு எலும்பு தேராது. பயங்கரமாக மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்லோப்லாம் வந்து வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா நம்ம திங்ஸ் வேறு கொஞ்சம் வச்சுருக்கோம் உள்ள. சேடல் பேக் வச்சுருக்கனால வெயிட் இருக்கனால கொஞ்சம் ஏற கஷ்டப்படுது. செகண்ட் கியரில், ஃபஸ்ட் கியரில் போட்டு சாப்பிட்டு ஏற்றிடலாம். பின்னாடி நம்ம பல்சரே பாஞ்சிட்டு வருது பாருங்க. ஆனால் மேலே வந்து சுத்தமாக டவர் இல்லை, அதனால் கீழே பார்த்தீங்கன்னா மேப்பை டவுன்லோட் பண்ணி அந்த வழியை தான் வரேன் இப்போது. ஏன்னா டவர் இல்லைனா வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2 days ஸ்டே பண்ண போகிறோம். சும்மா ஏதாவது ஷார்ட்ஸு இல்லை வந்து சின்ன வீடியோஸ் மாதிரி போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மேலே போய் டவர் இருக்கான்னு பார்ப்போம். டவர் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறது. ஏன்னா கொல்லியில் சுத்தமாக டவரே இல்லை.
அதுதான் பார்க்குறேன். ஆ, எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எதனால் எல்லாம் வெக்கேட் பண்ணாங்கன்னு தெரியலையே. ரூம் மாதிரி இருக்காது, ஆனால் வீடு மாதிரி தான் இருக்குல்ல, காட்டேஜ் மாதிரி. ஆனால் பாருங்கள், எல்லோரும் வெக்கேட் பண்ணி போயிருக்காங்க, எதனாலும் தெரியல. எல்லா வீடுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, விண்டோஸு டோர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஓப்பனில் இருக்குது. சரி, போகலாமா காய்ஸ்? ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 minutes தான் ட்ராவல். பாருங்கள், நம்ம இன்றைக்கி ஸ்டே வந்து இங்கே தான் பண்ண போகிறோம். பயங்கரமாக இருக்குது பிளேஸே, பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பார்த்து வா. சதீஷ்ன்ற அவர்கிட்ட போய் புக் பண்ணியிருந்தோம். பைக் அங்கே போட்டு எங்கே அங்கே போகணுமா? போடு. ஹே கைஸ், ஸோ வந்துட்டோம் நம்ம. இன்றைக்கி நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது இடத்துல தான் ஸ்டே பண்ண போகிறோம். கண்டிப்பாக தமிழில் பார்த்துருப்பீங்க. பட் எனிவே நான் வந்து இப்போ சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஒரு ஜாலியாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த டென்ட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அந்த டென்ட்டை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் காஸ்ட் பற்றி ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ட்ரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போடுங்க. ட்ரைவ் சேஃப் அண்ட் லீவ் சேஃப். பாய்.